கோழி மிளகு வறுவல் சேர்ப்போம். 1/2 கிலோ கோழி எடுத்துருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம், பொடியாக நறுக்கிற வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கடாயை வச்சுக்கிட்டோம். கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு மல்லி எடுத்து வச்சு வதக்கணும். மல்லி, காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு வதக்கணும். காஷ்மீர் மிளகாய், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், இதெல்லாம் எடுத்து மிளகு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து நல்லா வதக்கணும். மிளகு தேவைப்பட்டால் அதிகமாக மிளகு போட்டுக்கலாம். அப்போ தான் மிளகு அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட வேண்டியதான். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இதில் போட்டுக்கணும். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை. பொன்னிறமாக வறுக்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் 2 கீரி வச்ச பச்சை மிளகாவை எடுத்து போடணும். போட்டு மிளகு நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகுத்தூள், அதை இதில் போட்டு நல்லா இப்போ கறியை இதில் எடுத்து போடணும். மிளகுத்தூள் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன்னாலே மிளகுத்தூள் நிறைய இருக்கணும், அப்போ தான் அது பெப்பர் சிக்கன். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு ஏற்கனவே போட்டோம். இப்போ கறிக்கு உப்பு போடணும். இது சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இது நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி தொளிச்சு விட்டுக்கேன். கறி வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கேன். மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் கருவேப்பிலையை கொஞ்சம்
தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியா கிச்சன் கிரியேஷன்.